அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் விவசாய நண்பர் தோட்டத்தில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் சார் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு. அப்ளிகேஷன் கொடுத்ததுலேருந்து இந்த வாழை தோட்டத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விவசாய நண்பர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க சார். நம்ம பேர் முகவரி சொல்லுங்க சார். வரப்பளத்தூருங்க. பழத்தூருக்கு வந்துட்டு வரப்பளத்தூர், சேலம் மாவட்டம். ஓகே, நாகராஜ். ஓகே சார். இப்போ டாக்டர் சார் அப்ளிகேஷன் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு சார்? ஒரு 50 நாள் ஆகுது சார். ஓகே, இந்த 50 நாளில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது? 50 நாளைக்கு முன்னாடி டாக்டர் சாயல் கொடுக்காததுக்கு முன்னாடி என்ன குறைபாடு இருந்துச்சு? அது வேரே வந்து அந்த வெள்ளை வேறு வரலைங்க, ஜல்லி வேறு வரல. ஜல்லி வேறு வரலைங்க. ஓகே ஓகே சார். அது அந்த விடாத காட்டுல ஜல்லி வேரும் வரலைங்க. இப்போ இது நல்லா ஜல்லி வேறு, இது விட்டதுல இருந்து ஜல்லி வேறு நல்லா வந்திருக்கு. குரோத் நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குது. அடித்தண்டு ஊக்கம் சார்? ஊக்கம் நல்லா வந்துருக்குதுங்க. ஓகே ஓகே. இப்போ விட்ட காட்டுக்குமே விடாத காட்டுக்குமே இது நல்லா இருக்குதுங்க. விடாத காடு வேற மாதிரி, விட்ட காடு நல்லா இருக்குது. ஆனா டாக்டர் சாயல் கொடுக்காததுக்கு முன்னாடி நம்ம அது நன்னியா இருந்துச்சுங்க. அந்த காடு நல்லா இருந்துச்சு, இந்த காடு வீக்கா இருந்துச்சு. இப்போ அந்த காடு வீக்கா இருக்குது. டாக்டர் சாயல் கொடுத்த காடு நல்லா இருக்குது. இப்போ இந்த வாழையில என்னனுங்க அல்லக்கண்ணு எவ்வளவு இருக்குது? அது ஒரு 14 இருக்குதுங்க. 16 அல்லக்கண்ணு வந்து இந்த வாழையில வந்து வந்திருக்குது. சருகு நோயுமே வந்து இந்த வாழையில வந்து இல்ல, கண்ட்ரோல் ஆகி நிக்குது அப்படியே. ஆமாங்க, எந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சு அந்த ஸ்டேஜ்ல அப்படியே இருக்குது. ஆமாங்க. அதுக்காக நீங்க ஏதாவது ஸ்ப்ரே பண்ணீங்க? அதாவது எதுவும் பண்ணல சார். இது விட்டதோட நீங்க 2 ஸ்ப்ரே கொடுத்தீங்க, அதை அடிச்சதோட சரிங்க. வேற எதுவுமே இல்லைங்க. வேற எதுவுமே இல்ல. நம்ம டாக்டர் சார் கீழே கொடுத்துட்டு டாக்டர் சார் மேல ஸ்ப்ரே பண்ண சொன்னா அதை மட்டும் தான் சார் பண்ணிருக்காரு. ஆமாங்க. இன்னொன்னு சார், இந்த 50 நாள்ல ஏதாவது உரம் கொடுத்தீங்களா? எதுவுமே கொடுக்கலீங்க. எதுவுமே கொடுக்கல. உரம்ங்கிறது 1 கிராம் கூட கொடுக்கல. உரமே கொடுக்காம கூட பாத்தீங்கன்னா இந்த வாழையினுடைய growth and development வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்திருக்குது. ஆமாங்க. அடித்தண்டு ஊக்கமாகட்டு, அல்லக்கண்ணு ஆகட்டு, அடுக்கு மட்டையா இருந்தாலுமே அந்த அடுக்கு மட்டை இல்லாம வாழை நல்லா நீட்டு போக சூப்பரா வந்திருக்குது. ஆமாங்க சார். ஓகேங்க சார். அந்த அடுக்கு மட்டை இல்லைங்க. அந்த டாக்டர் சாயல் விட்டதுல இருந்து அது அடுக்கு மட்டை இல்லைங்க. அடுக்கு மட்டை இல்ல. வாழையோட தண்டு ஊக்கம் நல்லா இருக்குது. எல்லா மரங்களுமே ஒரே மாதிரி ஈவனா இருக்குதுங்களா? ஆமாங்க. எல்லா மரத்தோடைய தண்டு ஊக்கமே வந்து ஒரே ஈவனா இருக்கு. ஈவனா இருக்கு. வேறு கொடுத்துருக்கோனுங்க. அதுக்குள்ளே காத்து வந்து எல்லாம் பேட்டி விட்டுருச்சு. ஓகே 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 சார். ஓகே சார். இன்னும் விவசாய நண்பர் நம்ம நாகராஜ் சார் சொன்னாரு, தண்டூக்கம்ங்கிறது வந்து நல்லா வந்திருக்குது. அல்லக்கண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 16 கண்ணு வந்திருக்குது. நெக்ஸ்ட் வேரினுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. சருகு நோய்க்கு மருந்து அடிக்க கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உரம்ங்கிறது இந்த 50 நாள் வாழைக்கு 1 கிராம் கூட கொடுக்க கிடையாது. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாக்டர் சாயல் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிறது வந்து முழுமையா பயிர் எடுத்துக்க முடியும். அப்படி முழுமையான வளங்களை பயிர் பயன்படுத்தும் போதுதான் நம்மளுக்கு அந்த வளர்ச்சிங்கிறதுமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அந்த நோய் தாக்குதலுமே குறையும் இல்லைங்களா? 50 நாள் உரமே இல்லாம அந்த பயிர் எப்படி வளர்ந்துச்சு? இருக்கிற உரங்கள் முதல்ல ஆல்ரெடி மண்ணில் இருக்கக்கூடிய உரங்கள் வந்து எடுத்துக்கிச்சு. அந்த உரம் காட்டி அது எடுத்துக்கிச்சு. இப்ப நாம என்ன பண்றோம்னா, உரங்கள் வந்து பற்றாக்குறைன்னு சொல்லி செடிக்கு மெம்மேலை வந்து உரங்களை கொடுக்குறோம். அப்படி வந்து தொடர்ந்து மெம்மேல வந்து உரங்கள் கொடுக்கும் போது எக்ஸஸ் ஆஃப் பாஸ்பரஸ், எக்ஸஸ் ஆஃப் பொட்டாஸ் வந்து மண்ணில ஸ்டோரேஜ் ஆகும் போது மற்ற நியூட்ரியன்ஸ் வந்து செடிக்கு கிடைக்காத நிலைக்கு மாறுதுங்க. அதனால விவசாயிகள் வந்து டாக்டர் சாயல் சொல்லக்கூடிய மெத்தட்ல நீங்க வந்து விவசாயம் பண்ணும்போது டாக்டர் சாயல் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய உரங்கள் வந்து முழுமையா அந்த பயிர் பயன்படுத்திக்கும். இதனால விவசாயிக்கு பாத்தீங்கன்னா உர தேவைங்கிறது குறையுது. உர செலவு வந்து குறையுது. உர தேவையும் குறையுது. அதனால உரம் கொடுக்க வேண்டிய செலவு பணம்ங்கிறது வந்து விவசாயிக்கு மிச்சமாகுது. ஆனா growth and development வந்து நல்லா வந்திருக்கு. உரம் கொடுக்காமயே ஒரு நல்ல growth and development வந்திருக்குது. நோயுமே கண்ட்ரோல்ல இருக்குது. வளர்ச்சியுமே நல்லா இருக்குது. அல்லக்கண்ணுகளோட எண்ணிக்கையுமே அதிகமா இருக்குது. விவசாயிக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள்ங்கிறது வந்து இங்க முழுமையா டாக்டர் சாயலால கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சந்தோஷத்துல விவசாயி சொல்றாரு இல்லைங்களா? ஆமா சார். முதல்ல நீங்க பார்க்கும்போது அந்த மட்டையெல்லாம் சருவாதான் இருந்ததுங்க, பழுத்துக்கிட்டு இருந்தது. ஓகே சார். இப்ப அதோட நின்னுக்குச்சு, மேல ஸ்ப்ரெட் ஆகல. அந்த எந்த இலையில இருந்துச்சு அந்த இலையில நின்றுச்சு. ஆமா சார். ஓகே சார். எனவே விவசாயிகள் வந்து அனைவருமே வந்து உரம் கொடுத்தாதான் ஒரு பயிர் வளரும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பயிர் வந்து உரத்தை முழுமையா எடுத்தாதான் அந்த பயிரினுடைய வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். எனவே உர தேவை அப்படிங்கிறத தாண்டி அந்த பயிர் வந்து உரத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மகசூலுங்கிறது வந்து அந்த பயிர்ல கிடைக்கும். ஒரு நோய் தாக்குதல்களுமே குறையும். இப்போ டாக்டர் சாயல் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய பௌதிக, உயிரியல், ரசாயன தன்மையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் மாறுபாடுகளும் வந்து முற்றிலுமாக அதை அங்கே சரி செய்யும் போது பயிருக்கு தேவையான உரங்கள் நாம் கொடுத்திருந்தாலுமே செடிக்கு வந்து முழுமையை எடுத்துக்கொள்ளணும்னா இந்த குறைபாடுகளும் இந்த மாறுபாடுகளும் சரியாகும் போது அந்த உரங்கள் வந்து முழுமையா செடி பயன்படுத்திக்கும். அப்படி முழுமையா பயன்படுத்தும் போதுதான் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அந்த பயிர்ல நடக்கும். அப்பதான் ஒரு விவசாயிக்கு ஒரு லாபம்ங்கிறது வந்து கிடைக்கும் இல்லைங்களா? வெறும் உரம் மூட்டையே போட்டுட்டு இருந்தா உரம் மூட்டையை கொட்டிட்டு நல்ல குரோத் நல்லா இருக்குதுங்க. ஓகே, நல்லா இருக்கு. ஒரு நம்பிக்கை ஏற்படுது. நம்பிக்கை. ஆமா. நாம வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது உங்களுக்கு வந்து என்னென்ன வேணா தோண்டி இருக்கலாம். இப்போ ஒரு 50 நாள்ல உங்களுக்கு சார் ஒரு விவசாயி என்ன சொல்றீங்க டாக்டர் சாயல் பத்தி?
நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது அப்படிங்கிற நோவு காட்டுல கூட போடலாம், வாழை எடுக்கலாம் நம்பிக்கை இருக்குது. ஓகேங்க சார். இந்த மாதிரி ஒரு விவசாயிக்கு நம்பிக்கை கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா விவசாயம்ங்கிறது வந்து ஐசி வார்டுல தான் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? ஐசி வார்டுல பண்ற மாதிரி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு வந்து மண்ணினுடைய வளம்ங்கிறது வந்து ரொம்ப கீழே இருக்குது. அந்த மண்ணினுடைய வளம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன் சொல்றோம், மற்றும் மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்களும் ஆர்கானிக் கார்பனுடைய அளவீடுகளும் வந்து மண்ணில் குறையும் போது நாம எவ்வளவுதான் உரம் கொடுத்தாலுமே அந்த பயிருக்கு தேவையான அளவு செல்றதுல பிரச்சனைகள் ஏற்படுது. இப்ப ஆர்கானிக் கார்பனுடைய அளவீடு அதிகரிக்கும் போதுமே நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்களினுடைய செயல்பாடுகள் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா ஒரு பயிருக்கு தேவையான உரங்கள்ங்கிறது முழுமையா பயிருக்கு கடத்தப்படும். அப்படி கடத்தப்படும் போதுதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிங்கிறது வந்து அந்த பயிருக்கு ஏற்படும். எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து மண்ணின் உயிரியல் தன்மை, பௌதிக தன்மை, ரசாயன தன்மை அப்படின்ற இந்த 3 தன்மைகள் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் மற்றும் குறைபாடுகள் வந்து சரி பண்ணுங்க. டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாறுபாடுகளும் குறைபாடுகளும் சரி செய்யப்பட்டு மண்ணில் உயிரியல் தன்மை வந்து ரொம்ப அதிகமா பெருகி உயிரியல் தன்மையினுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாகும் போது ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிற அங்கக கரிமங்கிறது வந்து ரொம்ப அதிகரிக்கும். அந்த அங்கக கரிமம் வந்து எப்போ அதிகரிக்குதோ அப்போதான் ஒரு நல்ல மகசூலுங்கிறது விவசாயி கிடைக்கும். எனவே விவசாயிகள் அனைவருமே அங்கக கரிமத்தை வந்து அதிகப்படுத்தி விவசாயம் பண்ணும்போது நமக்கு குறைவான உரைச்செலவு மற்றும் நோய் பாதிப்பு குறைவு, அதிகமான மகசூல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் அனைவருமே டாக்டர் சாயில் சொல்லக்கூடிய வழிமுறைகளை வந்து நீங்க பயன்படுத்தி அதன் மூலம் விவசாயம் செய்யும் போது ஒரு நம்ம நாகராஜ் சார் மாதிரி ஒரு நோய் இல்லாத ஒரு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு பயிருங்கிறது வந்து நீங்க பண்ண முடியும். நன்றி, வணக்கம் சார்.